வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். இது எங்கள் அக்கா வீடு குடியேறின விலாக் தான். ஆனால் அந்தன்னைக்கு நான் அந்த விலாக் எடுக்கலை. அதுக்கு ஒரு வாரம் கழித்து எங்களை ஃபேமிலியாக கூப்பிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தது. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். ஒரு ஆள் கறி க்ளீன் பண்ணாங்க, ஒரு ஆள் வெங்காயம் தக்காளி வெட்டினாங்க. இந்த மாதிரி வேலை நடந்துச்சு. நான் இதை கிண்டி தாங்க பார்த்தேன், தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கிண்டுறதுக்கு வந்தது. உங்களுக்கு அப்படியே இந்த வீட்டை சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையும் பிரித்து பிரித்து பார்த்துட்ருந்தோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டுனாப்லேயே வாங்கினது. இது கட்டின வீடு இல்லை, கட்டுனாப்லேயே வாங்கின ஒரு வீடு தான். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வீடு குடியேறியாச்சு. அப்படியே உங்களுக்கு வீட்டையும் சுற்றி காமிச்சிருக்கேன். இதுதான் ஹால்லேயே டைனிங் டேபிள் எல்லாம் வச்சாச்சு. என் தம்பி வாங்கின ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸில் வச்சாச்சு. லாலாக்கும் ஒரு வழியாக சாப்பாடு தீட்டி அம்முட்ட கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயுமே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு கொல்லைப்புறத்தில் காமிச்சேங்க இல்லைங்களா, அங்கேயும் ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு. இந்த ரெஸ்ட் ரூமும் பெருசாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா லாலா வச்சுட்டு என்னால் வேலையே பார்க்க முடியல, அழுதுகிட்டே இருந்தான். லாலா வீடியோ கொடுத்துட்டு அன்றைக்கான ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம், மீன் பொரியல், அப்புறம் சுட சுட ரசம், அப்புறம் சுட சுட ரைஸும் வடித்தாச்சு. அந்த சைடு பாயில்டு எக்கும் பாயில் ஆகிருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.